பிரேஸ் தல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, நம்பிக்கையோடு காத்திருக்கிற காரியங்கள் உன் வாழ்வில் இன்று நடக்கும். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையோட இது ஆண்டவர் என் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்துவார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற காரியம் இன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. அது வேலை காரியங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வீடு கட்டி அதில் நல்ல ஒரு இடத்துல வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கலாம். படிப்பு காரியங்களாக இருக்கலாம். கடன் நிமித்தமாக கடன் சுமை என்னைக்கு மாறும், எப்படியாவது ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த கடன் பாரத்தை மாற்றி போடுவார், எனக்கு அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா வியாதியை குறித்த ஒரு மரண பயத்தோட ஆண்டவர் என் வியாதியை சரியாக்குவார் அப்படின்னு சொல்லி நான் நம்பி இருக்கிறேன், விசுவாசத்தோடு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை குறித்த ஒரு காரியங்களாக இருக்கலாம். இல்லைன்னா வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல், என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் கண்டிப்பாக என் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், என் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கலாம். இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இன்றைய நாளில் ஒரு அற்புதத்தை செய்து அதில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறாரு. இப்போ நம்ம சங்கீதத்தை எடுத்து சங்கீதம் 62:5 நம்ம வாசிக்கும்போது, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆம் பிரியமானவர்களே, என்னுடைய ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நம்ம நம்பின காரியங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் மூலம் நமக்கு வரும். ஆத்மா தேவனை நோக்கி காத்திரு. இப்போ சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், என் ஆத்மாவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி அமர்ந்திரு, வேற எங்கேயுமே என் ஆத்மா நீ செல்லாத, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்பின காரியம் அவரால் வரும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு. இப்போ நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குது? நம்ம ஆத்மா ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம ஆத்மாவில் ஒரு கலக்கம் இருக்கா? வேதனை இருக்கா? என்னுடைய வியாதி எப்படி சரியாகும்? என்னுடைய கடன் பாரம் எப்படி சரியாகும்? நான் எப்படி இந்த வீட்டை நான் கட்டி முடிப்பேன்? எப்படி எனக்கு இப்படி ஒரு பெரிய படிப்புக்கு நான் எப்படி தகுதி ஆகுவேன்? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் நம்பின காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம ஆத்மா கலங்கி போய் அவிசுவாசத்தோடு இருக்கக்கூடாது. இனி நம்ம நம்பின காரியம் நம்ம வாழ்க்கையில் உடனே நடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், அது எப்படியாவது நடக்கணும், அதுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். இப்படி நம்பிக்கை மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் போதாதுங்க. என்ன வேணும்னா முதல்ல ஜெபிக்கணும், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுனா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்பின காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும். இப்போ நம்ம அந்நாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதன் நிமித்தமாக பல கொஸ்டின் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க உற்றார் உறவினர்கள் கேட்டிருப்பாங்க. இதனால் அவங்க மனசு ரொம்ப காயப்பட்டு போய் அந்த அந்நாள் இருந்திருப்பாங்க. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையிலையும் குழந்தை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்படியாவது ஒரு குழந்தை செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவற்றை நீங்கள் நம்பணும். முதல்ல
ஆண்டவர் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தை தருவார் அப்படின்னு சொல்லி. இந்த அண்ணாளை பாருங்க, அவளுக்கு குழந்தை செல்வம் வேணும், குழந்தை இல்லாமல் பல கஷ்டத்தை அந்த அண்ணாள் அனுபவிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகள் அவங்க மனசை காயப்படுத்திச்சு. இந்த அண்ணாள் என்ன பண்ணுனாங்க, ஐயோ எனக்கு குழந்தை இல்லை, எல்லாரும் இப்படியெல்லாம் என்ன பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கரையிலேருந்து அழுதுட்டு இருந்தாங்களா? இல்லைங்க. என்ன பண்ணுனாங்கன்னா ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தாங்க. ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சாங்க, விசுவாசிச்சாங்க. நம்மளுக்கு ஆண்டவர் நினச்சா குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு குழந்தை செல்வம் வேணும்னா ஆண்டவர் மனம் இருங்கணும், ஆண்டவர் மனம் இறங்கி நம்மளுக்கு குழந்தை செல்வத்தை தரணும் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த அண்ணாள் ஆண்டவர் சமூகத்துக்கு ஒவ்வொரு மனிதர்கிட்ட போய் நின்று அழலை. என்னை அவங்க இப்படி பேசிட்டாங்க, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி மனிதன்கிட்ட போய் நின்று அழலைங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு ஆண்டவர்கிட்ட நின்று மனம் கசந்து அழுதாங்க. மனம் கசந்து அழுது ப்ரேயர் பண்ணாங்க. இந்த ப்ரேயரை ஆண்டவர் கேட்டார். அண்ணாள் வச்சிருந்த நம்பிக்கை, விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தாரு. அதன் நிமித்தமாக அந்த அண்ணாளுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்போ உங்கள் வாழ்க்கையில் குழந்தை செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்துட்ருக்கீங்களா? நீங்கள் அந்த அண்ணாளை போல் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? பலரோட வார்த்தைகளினால் உங்கள் மனசு காயப்பட்டுருக்கா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர போக முடியாத அளவு உங்கள் மனசு துக்கத்தில் இருக்கா? இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் மனசில் இருக்கிற துக்கத்தை, உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை, உங்கள் மனசில் இருக்கிற வேதனைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. மனிதன்கிட்ட போய் சொல்லி அழுதாங்க பிரயோஜனம் இல்லைங்க. அவங்க கேட்பாங்க, கேட்டுட்டு நம்ம மனசு காயப்படும்படியாக அவங்களே வார்த்தைகளை பேசலாம். நம்மக்கிட்ட வச்சு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தலை மறைஞ்ச உடனே நம்மளை பற்றி பேசுகிற வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தில் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்போது உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை, உங்கள் மனசில் இருக்கிற கவலையை, உங்கள் மனசில் இருக்கிற வேதனையை ஆண்டவரால் மட்டும்தான் முழுசாக அறிஞ்சிக்க முடியும். அதனால் உங்கள் மனசில் இருக்கிற அந்த மன குமுறலை இன்னைக்கு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு நம்பிக்கையோட, ஒரு விசுவாசத்தோட ஆண்டவர் கண்டிப்பாக இன்றைய நாளில் எனக்கு கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்வார். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் மன குமுறி அழுத ஆண்டவருக்கு பிரியமில்லை. நம்ம பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. உங்களுக்கு உள்ள கஷ்டத்தை அவர் அறிஞ்சு அதுக்கேற்ற சொல்யூஷனை, அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்றைய நாளில் தருவார். கலங்காதீங்க. அதே போல் வியாதி நிமித்தமாக உள்ள கவலைகள் உன்னிலிருந்து நீக்குவேன்னு சொன்னா ஆண்டவர் என் வியாதியை நீக்குவாரா? எனக்கு இதில் ஒரு அற்புதத்தை செய்வாரா? எனக்கு இதில் ஒரு அதிசயத்தை செய்வாரா? அப்படின்னு சொல்லி பல கொஸ்டினோடு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். கண்டிப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவர் அற்புதத்தின் தேவன். இந்த நசரேயனாக இயேசுவா இந்த உலகத்துக்கு பரிசுத்த ஆவியினால் ஃபுல்லாக நிரம்பி பல அற்புதங்களையும் அடையாளங்களையும், நோயினால் கஷ்டப்பட்டவங்களுக்கு நோயிலிருந்து விடுதலையும், பிசாசு போராட்டத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கு பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலையும், அப்படி என்னென்ன அற்புதம் உண்டோ அத்தனை அற்புதத்தையும் செய்தார். அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். உங்கள் வியாதியை கண்டிப்பாக ஆண்டவன் சரியாக்குவார். இப்போ யோசிக்கலாம், ஒரு சின்ன தலைவலி, வயிறு வலின்னா ஓகேங்க, ஆனால் எனக்கு பெரிய வியாதி இருந்து அந்த வியாதியை ஆண்டவர் சரியாக்குவாரா? கண்டிப்பாக ஆக்குவாருங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக தொழுநோயை தொட்டு குணமாக்குனவர் நம்முடைய ஆண்டவர். மாமிச ரீதியாக வெளிப்பட்ட நசரேயனாகிய இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர் சுற்றி திரிந்தார் உலகெங்கும். அந்த நேரம் தொழு வியாதியினால் கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் சரியாக்குறாரு. தொழு நோயினா எப்படின்னா எல்லாராலும் ஒதுக்கப்படுவாங்க. இந்த தொழு நோயில் உள்ளவங்க யாருமே பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க.
அவங்கள ஒரு தீண்டத்தகாதவர்கள் மாதிரி ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்க. அவங்க ஒழுங்கா தலை சீவ மாட்டாங்க. தோலெல்லாம் பார்த்தா அதுங்க சுருங்கி போய் ஒரு வியாதி நிறைஞ்ச அந்த அழுகி போய் அப்படி ஒரு மாதிரி இருக்கும். அப்போது இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, உலக மக்கள் அந்த தொழுநோயினால் கஷ்டப்பட்டவங்கள பக்கத்தில் சேர்க்காம அவங்கள ஒதுக்கியே வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மனசு எப்படி கஷ்டப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்க. உடம்பு ரீதியாக வியாதி, மன ரீதியாக யாருமே சேர்த்துக்காம ஒதுக்கி வச்சு புறந்தள்ளி வச்சிருக்க ஒரு கஷ்டமான ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை தான் இந்த தொழுநோயினால் கஷ்டப்பட்டவங்களுக்கு. அப்போ இந்த தொழுநோய் எப்படியாவது சரியாகணும். அப்போ எத்தனையோ, அதாவது தொழுநோயினால் கஷ்டப்பட்டவங்க எத்தனையோ மருந்து ஹாஸ்பிட்டலில் போயிருந்தா வர சரியாக்க முடியாத நிலைமையில இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு தொழுநோயினால் கஷ்டப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்த ஒரு தொழுநோயாளியை ஆண்டவர் கண்டு அவங்கள தொட்டு குணமாக்குறாரு. சித்தமுண்டு சுத்தமாகு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொன்ன அந்த நொடியிலே அந்த தொழுநோயாளி என்ன பண்ணாருன்னா விசுவாசிச்சாரு. கண்டிப்பாக ஆண்டவர் என் வியாதியை சரியாக்குவார்னு சொல்லி விசுவாசத்தின் அடிப்படையில் சித்தமுண்டு சுத்தமாகுன்னு சொன்ன உடனே அந்த தொழுநோய் அவகிட்ட இருந்து விலகி போயிடுச்சு. அப்போ தொழுநோயாளியை சரியாக்குன ஆண்டவர் உங்கள் வியாதியை சரியாக்க மாட்டாரா? கண்டிப்பாக சரியாக்குவார். மாமிச ரீதியாக உள்ள மனிதர்கள், மருத்துவர்கள் காசு கொடுத்தா தான் வியாதியை சரியாக்குவாங்க. ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அவர் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறாரு. ஒன்றே ஒன்று, அவரை நம்பணும், விசுவாசிக்கணும். நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியங்கள் நிறைவேறாமல் அதன் நிமித்தமாக நீங்கள் மனக்கவலையோடு இருந்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒரு தளராத நம்பிக்கையோட, தளராத விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அதை கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் அந்த உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களையும் கர்த்தர் செய்வார். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழுது புலம்பிட்டு வியாதியோடு இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. என் பிள்ளை, என் மகன், என் மகள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஏதாவது வியாதியில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அதனை குறித்து ஒரு போராட்டம், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார், ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் மருத்துவர்கள் கைவிட்ட நிலைமையில் இருக்கிற வியாதியை வர தொட்டு குணமாக்க அவரால் முடியும். மரித்தோரையும் உயிரோடு எழுப்பின தேவன், செங்கடலை 2 பிளந்த ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். அவருடைய முதல் அற்புதத்தை நீங்கள் யோசித்து பாருங்க. கானாவூர் கல்யாண வீட்டில் அவங்க திராட்சை ரசம்லாம் தீர்ந்து போச்சு. அப்போ அந்த கல்யாண வீட்டை வச்சு நடத்துகிறவங்க, அந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறவங்க மனதளவில் எவ்வளோ கலங்கி போயிருப்பாங்க. அப்போ ஆண்டவர் அந்த சாதாரண ஒரு தண்ணியை நல்ல இனிப்பான சுவையான ஒரு திராட்சை ரசமாக மாற்றினார் அல்லவா? சாதாரண தண்ணியை ஒரு மனிதன் நினச்சா சாதாரண தண்ணியை திராட்சை ரசமாக மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் அந்த தண்ணீரையே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அழகான ருசியான ஒரு திராட்சை ரசமாக மாற்றி அவருடைய முதல் அற்புதத்தை செய்தார். கண் பார்வையற்றவர்களுக்கு கண்ணி பார்வையை கொடுத்தாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், கடன் பாரங்கள், மனபாரங்கள், சமாதானம் இல்லாமல் ஆத்மாவில் ஒரு கலக்கம், உங்கள் பாவ இருள், சாப இருள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரால் மாற்ற முடியும். அதுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, உங்கள் விசுவாசம். உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஆக கடவுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் விசுவாசிக்கிறீங்களோ அதன்படி உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்கவும் முடியாது, விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. வாழ்க்கையில் அற்புதம் வேணும்னா
ஆண்டவரை விசுவாசிக்கணும். அவர் வந்து உங்கள் நீங்கள் நினைக்கலாம், நான் கண்ணீர் வடிச்சிட்டு தான் இருக்கிறேன் விசுவாசத்தோட. அந்த கண்ணீரை ஆண்டவர் காண்றாரா இல்லையா தெரியலை. எத்தனையோ வருஷங்கள் நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த ப்ரேயருக்குள்ள ஆன்சர் வந்தது மாதிரியே இல்லை. விசுவாசத்தோடு தான் நான் வருஷக்கணக்காக காத்துட்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய காத்திருப்பு வீணாக போயிருமோன்னு இப்போ ஒரு கவலை, ஒரு பயம்னே சொல்லலாம். அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் விசுவாசத்தோடு வடிக்கிற கண்ணீர், நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிற அந்த காத்திருப்பு, நீங்கள் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஜெபம், உங்கள் கண்ணீர் எல்லாமே ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு. மனுஷன் வந்து பார்க்கவே இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, அதை அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அப்போ நீங்கள் இப்போவுமே உடனே யோசித்துக்கலாம், மாரியா இவ்வளோ நாள் வந்து ஆண்டவர் என்னை வெயிட் பண்ண வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, வெயிட் பண்ண காத்திருக்க வச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் வந்து தரம் மிகுந்ததாக இருக்கணும். ஏதோ தந்தாரு அப்படின்னு இல்லைங்க. தர்றது வந்து நல்லா குவான்டிட்டியாக, அதாவது வேல்யூவானதாக, தரம் மிகுந்ததாக இருக்கணும். அதனால தான் அவர் வந்து கண்டிப்பாக அதை வந்து தருவார். அதுக்காக, அதாவது தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் விலையேற பெற்றதாக இருக்கும், நல்ல ஒர்த்தானதாக இருக்கும். அதனால தான் இவ்வளவு நாள் வந்து ஆண்டவர் காத்திருக்க வச்சிருக்கிறாரு. அதனால ஐயோ நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருக்கிறேன், இவ்வளோ நான் ஜெபம் பண்ணியாச்சு, இத்தனை வருஷம் நான் கண்ணீர் வடிச்சாச்சு, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, இவ்வளவு நாள் நடக்காததா இனி நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்க தேவையே இல்லைங்க. உங்கள் சோர்வுகளை, உங்கள் மன பாரத்தை, உங்கள் மன கவலையாக ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. உங்கள் மனசில் இருக்கிற சின்ன சின்ன போராட்டங்கள், சின்ன சின்ன கவலைகள், சின்ன சின்ன அழுகைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு. கண்டிப்பாக அதில் இருந்து ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தருவார். கலங்காதீங்க. நம்பினவங்களை கைவிட்டுட்டு போகக்கு அவர் வந்து மனிதன் அல்ல. மனிதன் சொல்லுவாங்க, நான் வந்து உனக்கு இந்த காரியங்கள்லாம் செய்வேன், இதெல்லாம் நான் பண்ணுவேன், இதெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதவளோ நான் உன்னை பாதுகாப்பேன், உன் கூட நான் எப்போவுமே இருப்பேன். எத்தனை வருத்துக்கு வாழ்க்கையில் எத்தனை பேரும் நீங்களே யோசித்து பாருங்க, எத்தனை பேரும் உன் கூட நான் இருப்பேன், உன்னை லாஸ்ட் வரை நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆனால் அவங்க லாஸ்ட் வரை அவங்க கூட இருக்காங்களா? ஏதாவது ஒரு தேவைகளுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட ஒட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே உங்களை என்ன செய்திருப்பாங்க, யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி விலகி போயிருப்பாங்க. இதுதான் மனித அன்பு. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படி அல்ல. நீங்கள் நம்பிக்கையோட, விசுவாசத்தோட நீங்கள் காத்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். கலங்காதீங்க. இப்போது நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோன்னு வைங்களேன், அந்த தவறு வந்து மனிதர்களுக்கு தெரிஞ்சிட்டுனா அந்த தவறை சொல்லியே நம்மளை குத்தி குத்தி காணிச்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம மனசை கவலைக்கு உள்ளாக்கிடுவாங்க. ஆண்டவர் அப்படி இல்லைங்க. நம்ம எந்த ஒரு தவறு செய்தாலும் நம்ம அந்த தவறை உணரும் போது, ஐயோ நான் பாவி அப்படின்னு சொல்லி நம்ம உணரும் போது, நான் செய்தது பாவம்தான் ஏசப்பா, இந்த பாவத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்குங்க ஏசப்பா, இந்த பாவத்தை மன்னிங்கப்பா, உங்கள் கல்வாரி சிலுவையின் ரத்தத்தால் கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பாவத்தை முழுவதுமாக உணரும் போதே ஆண்டவர் அவருடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தால் நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாவத்திலேருந்து ஒரு பெரிய விடுதலையை நமக்கு தந்து அந்த பாவ மன்னிப்பின் ரட்சிப்பையும் நமக்கு தராரு, ஒரு வித சமாதானத்தை தராரு. இந்த சமாதானம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகம் கொடுக்குற சமாதானத்தை காட்டிலும், உலகம் கொடுக்குற சந்தோஷத்தை காட்டிலும் அவர் தரக்கூடிய சமாதானம், சந்தோஷம் வித்தியாசமாக இருக்கும். பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அது எத்தனை காசு கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை இல்லவே இல்லை. அதனால் உங்கள் வாழ்க்கையில் அவர் தரக்கூடிய சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த ரட்சிப்பு, அந்த அவருடைய சமாதான கிருபை, அந்த இரக்கம் வேணும்னா
ஆண்டவர் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைங்க, அன்பு வைங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. இப்படி செய்யும்போது நீங்கள் நினைக்கிற காரியத்தில் ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் இன்னை நாளில் தருவார். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தில் வர ஆண்டவர் வெற்றியை தர முடியும். அப்போது அப்படியெல்லாம் தரக்கூடிய ஆண்டவர் நீங்கள் நம்பின காரியத்தில் தராமல் இருப்பாரா? கண்டிப்பாக தருவார். இன்றைய நாளில் நீங்கள் நம்பி விசுவாசத்தோடு காத்திருக்கிற அந்த காரியங்கள் நிறைவேறப் போகுது. கலங்காதீங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க நம்பின காரியத்தில் அப்பா நீங்கள் அற்புதம் செய்வேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, உங்களை மட்டுமே விசுவாசித்து உங்களுக்கு முதலிடம் கொடுத்து அப்பா நம்பிக்கையோடு ஜெபிக்கிற மக்களுக்கு இன்றைய நாளில் ஒரு அற்புதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க ஜெபங்களை நீங்கள் கேட்பதற்காக நன்றி ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பதற்காக நன்றி ஆண்டவரே. அவங்க கண்ணீரை நீங்கள் பார்த்து அப்பா அதில் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி அப்பா. காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி. அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை தருவார். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.